கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 15வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 15:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதானை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ தன்மொழிதானை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டு வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டு வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். நீதிமானேன் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானேன் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு ஏசாயா 15வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 15:3 அதன் வீதிகளிலே இரட்டையை கட்டிக்கொண்டு எல்லோரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். பாரம் அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு இதில் பார்க்க போறது முதல் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட். ஹூஸ் ஹூஸ் HUS ஹூ மேல யூ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கேன். ஹூஸ் HUS ஹூஸ். வீதிகள். வீதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா டெபினிஷன் இருக்கு. ஒரு வீட்டுக்கு முன்பாக உள்ள இடம், காலி இடம். வீட்டுக்கு முன்பாக இருக்கிற காலி இடம், அல்லது ஒரு ஊரை நோக்கி போகிற ஒரு பாதை, ஸ்ட்ரீட். நான் டெஃபினிஷன் இருக்குங்க. இஷ்டத்துக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சரி, இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளாமா. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பன் கையிலே பிடித்த
பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம். தமஸ்குங்கிற ஒரு பட்டணத்தில் வீதி இல்லாம இருந்துச்சு, ஹியூஸ் இல்லாம இருந்துச்சு. வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம். நம்பர் 1. அடுத்த காரியத்தை நம்ம எரேமியாவில் பார்க்க போகிறோம். எரேமியா 37வது அதிகாரம். ஹியூஸ் 37:21. அப்பொழுது எரேமியாவை காவல் முற்றத்திலே காக்கவும் நகரத்திலே அப்பம் மட்டும் அப்பம் சுடுகிற வீதி, அப்பம் சுடுகிற வீதி. இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு, பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட். எங்க தெருண்டு பேர் கஸ்தூரிபாய் ரோடு. நம்பர் 2 கஸ்தூரிபாய் ரோடு. காந்தி நமக்கு விடுதலை கொடுத்தாரு. அவருடைய மனைவியுடைய பேரை வைப்போம்னா கஸ்தூரிபாய் ரோடு வச்சுக்காங்க. ஆனா ஒரு தெரு ஃபுல்லா அப்பம் சுட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த தெருவுடைய பேர் என்னன்னா பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட். அந்த எரேமியா பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 5வது அதிகாரம் 1 வசனத்துல, நியாயம் செய்கிற மனுஷன் கண்டுபிடிப்பீர்களோ என்று, சத்தியத்தை தேடுகிறோண்டோ என்று எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரி, அதன் வீதிகளிலே தேடுங்கள், அப்படி பார்த்தா நான் மன்னிப்பேங்கிறார். ஸ்ட்ரீட், ஹியூஸ், HUS. 2வது நம்ம பார்க்க போறோம். வசனத்தை வாசிட்டு போகிறோம். 5வது அதிகாரம் 3வது வசனத்துல, அதன் வீதிகளை ரட்டு கட்டிக்கொண்டு, ரட்டு இங்கிலீஷ்ல sack cloth இங்கிலீஷ்ல. இதுக்கு 2 வகையான காரியங்கள் இருக்கு. இது ஒரு கிரீக் வார்த்தை, sakos, sakos, SAKKOS, sakos, SAK, sack, KOS, sakos, ரட்டு. ரட்டு வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல 2 தீர்க்கதரிசிகள் ஆண்ட உயிரோட வைக்கிறார். அவங்க இந்த ரெட்டு சக் கிளாத் அல்லது சக்கோஸ் அதுதான் அவங்க உடுத்தி கொண்டு நினைக்கிறாங்க, வார்த்தைகளை சொல்றாங்க. இது ஏசாயால இன்னொரு இடத்துல பார்க்கலாம். ஏசாயா 50வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 50:3, நான் வானங்களுக்கு கார்களை உடுத்தி ரட்டை அவர்களுக்கு மூடி. இது மனுஷங்களை உடுத்துறதுல ஆண்டவரை உடுத்துக்கிறோம். யோசுவா 9வது அதிகாரம் 4வது வசனத்துல, யோசுவா 9:4 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பக்கம் 2:7-9. ஒன்பது 4. கிபியோன் குடிகள் ஒரு தந்திரமான ஆலோசனை சொல்றாங்க. தங்கள் ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பொத்தலானதை தூக்கிட்டு வராங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைகள் அப்ராணிகள்ங்கிற ஆக்ட் பண்றாங்க, ஏமாத்திட்டாங்க. சரி, இது ரட்டு. மத்தேயு 11வது அதிகாரம் 21வது வசனத்துல, மத்தேயு 11வது அதிகாரம் 21வது வசனம். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயே உனக்கு பலசையிலிருந்து செய்யப்பட்டிருந்தால் இப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அமர்ந்திருப்பார்கள். ஆண்டவர் 2 காரியம் நம்ம பார்த்தாச்சு. 3வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். 13வது அதிகாரம்
3வது வசனம், அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதில் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இத ஸ்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் அவங்க உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். சாக் கிளாத் உங்களுக்கு காமிச்சேன், அது அவங்க உடுத்தி கொண்டிருக்கிற வேர், WUAR. இதுக்கு 2 வார்த்தை நம்ம பார்க்கலாம். இது ஒரு கிரேக்க வார்த்தை, வேர், PHOREO, ஃபேரியோ, ஃபேரியோ, PHOREO ஒரு கோட் வருது. இன்னொரு வார்த்தை இருக்கு, அதையும் எழுதிக்கோங்க, ஆண்ட்ரியோ, ஆண்ட்ரியோ, ஃபனியோ, ஆண்ட்ரியோ. இது என்ன நம்ம பார்ப்போம். 2க்கு என்ன வித்தியாசங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபேரியோங்கிறத நீங்க புரிந்து கொள்றதுக்கு மத்தேயு 11வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 11:8. அல்லாமல் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரத்தை இருக்கிறவர்களுக்கு அரசன் மெல்லிய வஸ்திரம்ங்கிறத நாம அணிந்திருக்கிறார்கள். இது ஃபேரியோ, அதாவது இது ஒரு டெக்கரேட்டிவான ஒரு காரியம். அதாவது ஒரு நல்ல ஸ்டைலா, இப்போ இது ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன்னா, இது ரெடிமேட் ஷர்ட்டு, என் மனைவி இதை வாங்கி கொடுத்துருக்காங்க, இது நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன். அதாவது இதெல்லாமே டெக்கரேட்டிவாக நாங்க போனா எங்களுக்கு ஒரு மதிப்பு தேவைங்கிற மாதிரி போட்டிருக்கிற மனிதன். ஆனா ஆண்ட்ரியோங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, ஆண்ட்ரியோ லூக்கா 8வது அதிகாரம், ஆண்ட்ரியோ 27 8:27. அவர் கரையில் இருந்த பொழுது நெடுநாளாக பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும். ட்ரெஸ் இல்லையா, ஆண்ட்ரியோ வந்து. சரி, அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடுகளிலே, அதன் வீதிகளிலே, அதன் தெருக்களிலே அலறி, வீடுகள் மேலும், வீடுங்கிறதுக்கு பையூட், பையூட் வீடு, BAYIT, பைட், BAYIT, பைட் வீடு. இது ஒரு பில்டிங், பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், கூடாரம் கிடையாது. ஒரு வீடு இருந்தா தான் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். லோத்து 2 தூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய பயட் முகமாக நீங்கள் திரும்பி, பயட் முகமாக திரும்பி. யாக்கோபு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17. யாக்கோபு சுக்கிரத்திலே பிரயாணப்பட்டு தனக்கு ஒரு பயட்டை கட்டிக்கொண்டு. சரி, கடைசி ஒன்றை பார்த்து அதை முடிக்க இருக்கிறோம். அது என்ன 15:3. அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் மேலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அதோட முடிக்க டேர், TEAR. இதுக்கு 2 வகையில் இதை சொல்லலாம். நான் 2 எழுதியிருக்கேன் பாருங்க. DAKURUON, டார்க்யான், அல்லது DAKRU, DAKRU. ரெண்டையுமே நான் திரும்ப சொல்றேன். டாக்ரியான், DAKRUON, டேக்ரான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது DAKRU,
ஆர் யோ கன்னி. இது கிரேக்க வார்த்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. மார்க்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்க. மார்க்கு 9:24. அப்பொழுது அது சத்தமிட்டு மிகவும் அலக்கலைந்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்தவனை போனான் என்று. சரி, முந்தின 24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கபடி உதேசம் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நம்ம வாசிச்சிருக்கோம், எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கேன். அந்த கண்ணீரோடுங்கிறத நான் அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டோம். ஆனா இப்ப பாருங்க, இது கண்ணீர் டாக்ரியான். சரி, இன்னொரு வார்த்தை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். லூக்கா 7வது அதிகாரம் 38வது வசனம். 7:38. ஒரு ஸ்ரீ, பாவியான ஸ்ரீ வர்றா, அவனுடைய பின்னாடி நிற்கிறா. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து தன் டைரக்ட்னாலே நனைத்து. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். இங்க என்ன ஒரு கீ வார்த்தைன்னா, அதன் வீதிகளிலே. இப்ப நிறைய காரியம் வீட்டுக்குள்ள நடக்கும், அது ஒரு ஆபீஸ்ல நடக்கும், அது உள்ள நடக்கிறது நிறைய நேரம் வெளியில தெரியாது. ஆனா இது நடக்கிறது இடம் வீதியிலே. சோ நம்ம வீதியில நடந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 31வது வசனம். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னோவுக்கு முன்பாக நடந்து துக்கம் கொண்டாடி நடந்திருந்த தாவீது தானும் பாடைக்கு பின் சென்றார். ஒரு ப்ரொசெஷன் நடக்குதுங்க, மரணம் நடந்துருச்சு. இவங்க எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறாங்க, பாடைக்கு பின்பாக ரோட்ல நடக்கிறாங்க, அழுது கொண்டே நடக்கிறாங்க. இது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எரேமியா 11வது அதிகாரம் 11வது. எரேமியா 11:11. ஆகையால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ளாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், நான் கேளாதிருப்பேன். அப்பொழுது யூதா பட்டணங்களும் மனுஷர்களும் எருசலேம் குடிகளும் போய் தங்கள் தூபகத்தை போய் சொல்லிட்டு. இப்ப அவங்க தெருவில் என்ன வச்சிருக்காங்கன்னா பாருங்க, 13வது வசனம். எருசலேமுடைய வீதிகளிலே இலக்கமும், ஸ்ட்ரீட்ல பட்டணங்களும் தெரு ஃபுல்லா விற்கிறங்க இருக்கு. அந்த தெருவை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தெருவில் இருந்து தான் பாவமே புறப்பட்டு வருகிறது. சரி, 2 காரியத்தை உங்களை காமிச்சிட்டேன். இதுல அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, மனம் என்ன நடக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கடினமான மனமா இருக்குது. இந்த கடினமான மனத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா எடுத்துக்கோங்க. 1:0-7-4. யோனா 3வது அதிகாரம் 6வது வசனம். 3:6. இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்துக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இதே சம்பவம் தான் இது மனம் திருமண நடக்கும். அந்த மக்கள் கடினமான இருதயத்தோடு செய்கிறத ஏசாயா ஒரு பாரத்தோடு பார்க்கிறாங்க. இப்படி அழிவு வரப்போகிறது, என் ஆண்டவருடைய கோபத்துக்குள்ள வந்துட்டாங்களே, நான் சொல்றேனே கேட்க மாட்டேங்க. ஆனா யோனா சொன்ன உடனே மனம் திருப்புறாங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயிக்க பண்ணிட கட்டளை என்னன்னா,
நினைவில் உள்ள மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதபடிக்கும் மேயாமலும் தண்ணி. ருசி பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டேஸ்டா இருக்கான்ட்டு அப்படியே டேஸ்ட் ஆகுனா கணக்கிப்பாங்க. அது கூட நீ செய்யக்கூடாதுங்கிற. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பாஸ்டர் இருந்தார். அது பேர் அன்புராஜ். அன்பின் கிடையாது, அன்புராஜ். தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் சொன்னதெல்லாம் காதுக்குள்ள அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்குது. காக்கா அப்பத்தை கொண்டு வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரா, இங்க பாரு, நீ அதை டேஸ்ட் கூட பார்க்க கூடாது, அப்படியே கொண்டு போய் நீ எலியாட்ட கொண்டு போய் கொடுக்கணும். வாயில தான் வச்சிருக்க, ஆனா டேஸ்ட் கூட பார்க்க கூடாது. அந்த பாஸ்டர் சொன்னது எனக்கு இன்னும் காதுக்குள்ள இருக்கு. ருசி பார்க்கிறது கூட இல்லாதபடி ஆண்டவர் செய்யறது ஒரு பாரத்தை கொண்டாடுறாரு. ஆனா யோனாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 1 வசனத்துல யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு ஆண்டவருக்கு, ஆண்டவரே, நான் இந்த தேசத்தில் இருக்கும்போது நான் சொல்லலையா? நீங்க உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குணாதிசயம். நீ இரக்கமும் மனதிற்கமும் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபை தீங்குக்கு மனசு அறிவு எனக்கு தெரியும் ஆண்டவரே. சரிங்களா? 2 ஆப்போசிட்டான காரியம். யோனாக்கு இருந்த பாரம் என்னன்னா, அது அழிகிறத நான் பார்க்கணும். இதுதான் மனம் திரும்பாத ஒரு மனிதன். சரி, அடுத்து நம்ம பார்க்க வருது வீடுனா என்னென்ன பார்க்க போறோம். வீடு எடுத்து போலாமா? எரேமியா 19வது அதிகாரம் 13. இந்த பிரச்சனைகள் வீடு பாருங்க. எந்த வீடுகள் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபர்கள் அந்நிய தேவருக்கு பாலபார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேம் வீடுகளையும் யூதாவுடைய ராஜாக்களின் வீடு தோப்பத்தின் போல தீட்டுப்படுத்தும். ஆண்டவருக்கு இங்க நம்ம துதி சத்தமும் அங்க பறந்துட்டு போகுது. ஆனா எந்தெந்த வீட்டுல விக்கிரகங்கள் இருக்கோ, வானராக்கிக்கு தூபம் காட்டுறாங்களோ, அது இது எனக்கு தெரியும். அதை நான் அழித்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த தோப்பேத் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன் கேட்டேன். ஏசாயா 30வது அதிகாரம் தோப்பேத் 30:33. தோப்பேத் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதை ஆழமும் விசாலமாக்கினார். வேகும்படி அக்கனியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தை போல் அதை கொளுத்தும். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சின்ன விளக்கம் சொல்லுவேன். எருசலேம் அங்க ஒரு வீதி இருந்துச்சு, குப்பை மேடு. அங்க ஒரு தீ உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த ஊர்ல என்னெல்லாம் கழிவுகள் வேஸ்ட் இருக்கோ அதை தூக்கி அதில் போட்டுருவாங்க. அது அந்த ஒரு லோ ஹீட்ல வந்து அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கும். இது போல ஆண்டவர் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஏசாயா 15வது அதிகாரம் 3வது வசனத்துல அதன் வீடுகளில் ரத்தம் இருக்கும், எல்லோரும் மேலும் அதன் வீதி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த தோப்பேத்துக்குள்ள போறாங்க. அது ஏற்கனவே ஆயத்தமாக்கிட்டாங்க. இங்கதான் இப்ப போய் என்ன செய்யணும், வாழ்க்கையை முடிக்கணும். சரி, கடைசியா ஒரு வார்த்தை வாசித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். ஏசாயா எரேமியா 48வது அதிகாரம் 38 48 38. மோவாபில் சகல வீடுகளில் மேலும், சகல வீடுகள்னா நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, எல்லா வீடும் கிடையாது. எந்தெந்த வீடுகள்ல இருந்து வானராக்கிக்கு தூபம் காட்டணும் அந்த வீடு தான் சகல வீடுகளை பார்க்கணும். மேலும் தெருக்களிலும் எந்த தெருக்கல்ல விக்கிரகங்களை வச்சிருக்கிறாங்களோ அந்த தெருக்கள் ஏக புலம்பல் உண்டாகும். ஏக எல்லாரும் புலம்புவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், எகிப்துல ஒரு புலம்பல் உண்டாச்சு. சங்காரதூதன் போய் தலைச்சான் பிள்ளைகள் எல்லாத்தையும் வெட்டான். ராஜால இருந்து அடிமைகள் வர மிருகங்கள் எல்லாத்தையும் வெட்டான். வெட்டும்போது ஒரே நைட்ல கூக்குரல் எல்லா இடத்துலையும் உண்டாகும். அதே மாதிரி தான் சரி ஏகமாக உண்டாகும். ஒருவர் விரும்பாத பாத்திரத்தை போல மோவாபை உடைத்து போடுங்க. ஒருவர் விரும்பாத பாத்திரம்னா, பாத்திரங்கிறது கேரக்டர். ஆண்டவர் வந்து ஒரு கேரக்டர் விரும்புற அந்த பாத்திரத்தை அழிச்சு போட்டு உடைச்சு போட்டு, அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
39 மோவாப் எவ்வளவாக முறிந்து போயிற்று, அலறுகிறார்கள், அது முதுகை காட்டி எவ்வளவாக வெட்டப்படும். இப்படி மோவாப் தன் சுற்றுப்புறத்தார் அனைவருக்கும் பரியாசமும் திகைப்புமா இருக்கும். பரியாசம் ஒரு காலத்துல இவங்க டாப்ல இருந்தாங்க, ஆனா ஆண்டோடைய வார்த்தை அவங்க கைப்பிடிங்க, அதனால அவங்க பரியாசமா மாத்திட்டாங்க. நம்மள ஆண்டவர் ஆசிரிச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், வழி நடத்துகிறார். ஏமாற்றம் உதவனை எப்னேசர் இனிமேல் காப்பார். இயேசு மகா இருக்கும் கருவேல பிதாவே நம்ம துதிக்கிறேன் ஐயா. வார்த்தைகளை தியானித்தோம் ஐயா, அலர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. அது எங்கள் வாழ்க்கையிலே இந்த துதி சத்தம் பரலோகத்தை நோக்கி வரும்பொழுது உங்களுடைய கிருபைகள் மேல் இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.